பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் களத்திற்கும் தேர்தல் அரசியல் செய்வதற்கு முன்னணியில் செயல் எப்போதும் நிறுத்தம் காணுமென நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தியாகதீபம் திலீபனின் நினைவேந்த நிகழ்வுக்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகர் கடுமையாக தாக்கப்பட்டமை தொடர்பிலே கருத்து வெளியிடுகையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். தியாகதீபம் திலீபன் அண்ணாவின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழ் காங்கிரஸ் முன்னணியின் செயல் எனில் அது அயோக்கியத்தனத்தின் உச்சம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். யார் யாரையும் அஞ்சலிக்கலாம், அதுதான் மனித மாண்பு. திலீபன் அண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றார்கள். அவர்களை முன்னணியே தேர்தல் அரசியலுக்கு அவர்களை நிறுத்திக் கொள்கிறது. ஆனால் மற்றவர்களை அனுமதி மறுப்பது எத்தகைய முரண்பாடு எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றம். இது மனித மாண்புகளை மீறிய காட்டுமிராண்டித்தனமே தவிர வேறொன்றுமில்லை எனவும் இளங்குமரன் எம்பி தகவல் வெளியிட்டிருக்கின்றார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச அம்பாந்தோட்டை தங்காலை கால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து பேசியிருக்கின்றார். மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்த பின்னர் அவர் தன்னுடைய முகநூல் கணக்கில் தகவலை பதிவிட்டிருக்கின்றார். பல சந்தர்ப்பங்களாக வளர்க்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினை தோற்கடிப்பதில் அரசியல் தலைமைத்துவம் வழங்கிய 5வது நிறைவேற்று ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து திரும்பி தங்காலை கால்டன் இல்லத்தில் குடிபெயர்ந்தார் என்ற செய்தி இலங்கை மட்டுமல்ல உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாகும் எனவும் இது அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயல் எனவும் கூறியிருக்கின்றார். தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜேந்த சமரவீர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பிரதிநிதிகள் தங்காலை கால்டன் இல்லத்தில் அவரை சந்தித்து நலம் விசாரித்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கின்றார். மொட்டுக்கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறி வந்த விமல் மகிந்த ராஜபக்சவை அவசரமாக சந்தித்து பேசியுள்ளமை தெற்கு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது. சொத்து விவரங்கள் தொடர்பிலே கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழு தகவல்களை வெளியிட்டதை அடுத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பிலும் பல்வேறு தரப்பினரும் எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் இருவரினதும் சொத்துக்கள் தொடர்பிலே அரசியல் மட்டத்திலும் மக்கள் மத்தியிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்ட சொத்து விவரங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணி மற்றும் வீடுகள் 4 கோடி ரூபாய், தங்க நகைகள் 1,01,25,000, வாகனங்கள் 1,05,00,000, வங்கிக் கணக்குகளில் உள்ள 1,77,435, மொத்த சொத்து மதிப்பு 5,75,02,435 ரூபாய் எனவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவினுடைய காணி மற்றும் வீடுகள் 1,55,615 ரூபாய் எனவும், தங்க நகைகள் 7 லட்சம் ரூபாய், முதலீடுகள் 6,08,042 ரூபாய், வங்கிக் கணக்குகளில் உள்ள பணம் 4,82,302 ரூபாயும், மொத்த சொத்து மதிப்பு 2,70,00,000 ரூபாய் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோலவே பிபல் ரத்நாயக்க, வசந்த வீரசிங்க, நலிந்த ஜேஸ்திஸ மற்றும் விஜித ஹேரத், சுனில் வட்டக்கல, நாமல் ராஜபக்ஷ, ரஞ்சித் மத்தும பண்டார, ஹர்ஷ டி சில்வா, சஜித் பிரேமதாச ஆகியோருடைய சொத்து விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷனுடைய காணி வீடுகள் 5,05,00,000 ரூபாய் எனவும், சில இடங்களினுடைய பெறுமதிகள் குறிப்பிடப்படவில்லை எனவும், வாகனங்கள் குறித்த பெறுமதிகளும் குறிப்பிடப்படவில்லை எனவும், முதலீடுகள் 3,90,00,000 ரூபாய் எனவும், வங்கிக் கணக்கில் உள்ள பணம் 1,24,00,000 ரூபாய், மொத்த சொத்து மதிப்பு 1,68,00,000
50,000 எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய சொத்து விவரங்கள் குறித்த எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை எனவும் தகவல்கள் கூறப்பட்டுள்ளன. ஹெரோயின் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பிக்கு உள்ளிட்ட 3 பேரை மாத்தளை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். கைதான பிக்கு அவல்லாவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட விகாரி ஒன்றில் சேவையாற்றியவர் எனவும் 38 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அவரிடமிருந்து 10.3 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவருடைய கைதான ஏனைய 2 பேரும் 29 மற்றும் 31 வயதுடையவர்கள் எனவும் அவர்களிடமிருந்து 17 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். கைதான 3 சந்தேக நபர்களும் நேற்றைய தினம் பொகல்காவல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதன்போது சந்தேக நபர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகள் செய்ய காவல்துறையினருக்கு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மினுவாங்கொடியை சேர்ந்த நேவி தினேஷ் என்ற நபரால் இயக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்ற தகவலும் தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. திருகோணமலையில் முந்தைய அரசாங்கத்தின் நில அபகரிப்புக்கு தற்போதைய அரசாங்கம் ஒப்புதல் அளித்து விவசாய நிலங்களை நிறுவனங்களுக்கு வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். திருகோணமலை உள்ள முத்துநகர் கிராம விவசாயிகள் சந்தித்த போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே விவசாயிகள் நில உரிமைகளை பாதுகாக்க கோரி ஜன அறகலைய இயக்கமும் முத்துநகர் கிராமத்தில் உள்ள விவசாயிகளும் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது.